பூச நட்சத்திரம்னு ஒன்று சொல்லிட்டார். அது இல்லைன்னு மறக்கக்கூடாது. குடும்பத்தில் போய் விசாரிக்கணும். இவருடைய தாத்தா வழி, தந்தை வழி, அம்மா வழி, மனைவி வழியில் சாதி விட்டு சாதி இரு திருமணம் நடந்தவர்கள் இந்த பூச நட்சத்திரத்துக்கு உண்டு. இல்லைன்னா வீட்டில் பெரியவங்களை போட்டு கேட்டு இப்படி ஒரு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லணும். சாதி விட்டு சாதி வீட்டை விட்டு ஓடி போய் திருமணம் செய்கிறவர்கள் அந்த நட்சத்திரமாகவும் இருக்கலாம், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பலன். ஆணித்தரமான ஒரு தீர்ப்பு. என்னுடைய உடன் பிறந்த தம்பி அந்தமானில் போய் அந்த ஊர் பொண்ணை திருமணம் பண்ணி அவனுக்கு 2 பையன், எனக்கு 2 பொண்ணு. எங்கள் தாத்தாவுக்கு தாரம் 2, எங்கள் சித்தப்பாவுக்கு 2. எங்கள் வம்சத்தில் அது வந்துக்கிட்டே இருக்கு, எனக்கு இல்லை. அதனால் நான் சந்தோஷப்படுறேன். சொல்லிட்டாரு, 100 உண்டு. நான் இருக்கு, கொஞ்சம் இருக்கு இருக்கு. நன்றி ஐயா, நன்றி நன்றி. வாதத்துக்கு வாய்ப்பில்லை, வாதத்துக்கு வாய்ப்பில்லை. அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 10 பேர் வர்றவங்களை கேளுங்க. எல்லாரும் ஆமண்ணா நம்ம வீட்டில் இருக்கு. அதுக்கடுத்து நான் பேச்சுக்கு வந்துடுறேன். இந்த ஐயா டாக்டர் ஸ்ரீ சக்தி சுவாமின்னு போட்டுக்கிறார். அந்த ஸ்ரீக்கு முன்னால் டாக்டர் வரக்கூடாது. இந்த ஸ்ரீ டாக்டர் சக்தி ஸ்ரீக்கு ஸ்ரீங்கிறது ஒரு பெரிய அற்புதமான வார்த்தை. அதை டாக்டராக இணைக்கக்கூடாது. அவர் ஸ்ரீயாகவே இருக்கட்டும். ஆனால் ஸ்ரீ டாக்டர் சக்தி இதுவே முறை வழிய இந்த எழுத்து முறை அல்ல. அவருக்கு நான் புத்தி சொல்றதை நினைக்கக்கூடாது. அவர் நல்லா வரணுங்கிற ஒரு கோட்பாடில் சொன்னேன். அதுக்கு அடுத்து அது 12 ராசிக்கு 12 பேர் இன்றைக்கி போட்டிருக்கிறார் பத்திரிக்கையில் பேச்சாளர்கள். 12 கட்டத்துக்கு 12 பேரை போட்டார். அப்போ நவக்கிரகம் 9 இருக்கு இல்லையா, அந்த 9 இங்கே போட்டு விட்டார். மேற்கொண்டு ஒரு ஆள் கூட போடல பாருங்கள். 10 பேர். நான் ஒரு சிறப்பு பேச்சாளர், அவர் ஒரு தலைவர். 12 ராசியை கொடுத்துட்டு 9 நவக்கிரகத்துக்கு வேணும் இல்லையா, இந்த 9 பேரை கொடுத்துட்டார். இந்த 9 பேருக்கும் இந்த தலைவருக்கும் என்னுடைய பணிவான தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த முறை வரும்போது இந்த டாக்டர் ஸ்ரீ அப்படிங்கிறது வரக்கூடாது. ஸ்ரீ டாக்டர் சக்தி, புரிஞ்சுதா? அதே முறை. அதனால் அவருக்கு புத்தி சொல்றதா நினைக்கக்கூடாது. இதே வளர்ச்சி. நான் இப்போ என்னை பற்றி சொல்லிட்டேன். என்னுடைய பேர் சி நாகராஜன். மதுரை மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று 24,000 ரூபாய் பென்ஷன் பெறும் ஒரு அரசு ஊழியர். ஜோதிடத்தில் வயது 51. அடுத்த மாதம் 24/12/2024 82 முடிஞ்சு 83 இதே தேதியில் ஆரம்பம். எனக்கு இப்போ சுக்கிரபத்தி நடக்குது. நவக்கிரகங்களில் சுக்கிரனுடைய ஸ்தலம் இந்த ஸ்ரீரங்கம். அங்கே ராமானுஜர் இருக்கிறார். ராமானுஜர் சிலை அல்ல, போய் கோயிலில் போய் கேளுங்க. அது சிலை அல்ல, தத்துருவமாக அவரை உடலை குங்குமப்பூவாலும் பச்சை கற்பூரமாலும் மற்ற மூலிகைகளாலும் பராமரித்து வைத்து இருக்கக்கூடிய சிலை என்று சொல்லக்கூடாது. அது ஆத்மா. அதை போய் விசாரிக்க. அப்படியாப்பட்ட ஸ்தலத்தில் இந்த இதில் நீர் தத்துவத்தினுடைய ஸ்தலத்தில் இந்த புனிதமான மண்ணில் சுக்கிரபுத்தி ஓடுறவனை இந்த மண்ணுக்கு அழைச்சிட்டு வந்துச்சு. நான் ஒரு 3 மாநாடு போயிருக்கிறேன். என்னுடைய மதுரையில் பெரிய மாநாடு நடத்திருக்கு. நான் மதுரை பேச்சாளர். அதுக்கு அடுத்து என்னுடைய சொல்லிட்டேன்னா, அதுக்கு அடுத்து என்னுடைய வயசை சொல்லிட்டேன், ஜோதிடர். இப்போ நான் மதுரை குரல் பத்திரிகையில் ஒரு கௌரவ ஆசிரியர். எனக்கு ஒரு சின்னம் கொடுத்துருக்காங்க. நான் எந்த இடத்துக்கு போவேன், என்னை யாரும் தடுக்க முடியாது. ஒரு தடவை இதே கோயிலுக்கு வர்றேன், ஒரு பீன் தடுத்துட்டேன். இங்கே வான்னு கூப்பிட்டேன், மேனேஜரை கூப்பிட்டு வந்தேன். அடுத்து ஒருத்தர் வந்தார், என்ன சார்னார். நானும் இன்னொருத்தர் போனேன், 500 ரூபா டிக்கெட்டில் விட்டுட்டாங்க. இது என்னுடைய ஐடி கார்டு. ஒரு பத்திரிக்கையில் கௌரவ ஆசிரியராக இருக்கிறேன்.
சித்த வைத்தியர். மதுரை மண்ணில் வாங்க, எங்கள் ஏரியாவில் கேளுங்க, மதுரை மண்ணில் மஞ்சக்காமலையை யாராவது வெல்வதாக இருந்தால் அது நான் தான். வந்து தெருவில் வந்து விசாரிங்க மஞ்சக்காமலைன்னு. இப்போ நான் செய்கிறதில்லை, சித்த வைத்தியர். ஒரு பெரிய கோயில் திருவிழா, மாவட்ட ஆட்சியாளர்கள், பெரிய பெரிய அதிகாரிகள் முன்னில், டிஐஜி ஆஃபீஸர்கள் முன்னில் ஒரு பெரிய 10,000, 5,000, 3,000 பேர் கூடிய இடத்தில் ஒரு மேஜிக் ஷோ, ஒரு மெஜிஷியன் நான். யூடியூப்பில் பாருங்கள், கண்ணாடி மாளிகை ஜோதின்னு போடுங்க. சும்மா பேருக்கு ஒரு மேஜிக் செய்கிறேன். ஒரு பேப்பர் அடித்து காசு போடுறேன். ஒரு பேப்பர் அடித்தேன், உங்கள் முன்னாடியே காசு ஆகிடுச்சு. எங்கேயும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அந்த திருட்டு தந்துட்டேன், என்கிட்ட தான் இருக்குது. உங்கள் கண்ணை ஃபுல்லாக மறைச்சிட்டேன், நான் காசை போட்டேன். பேப்பரை எரித்து காசாக மேடையில் போடுகிறேன். நான் ஒரு மெஜிஷியன். இவ்வளவு திறமையில் உள்ள அமைப்புகளில் ஐயாவை போனில் பேசுனதில்லை. உங்கள் பேரை போட்டுக்க வாங்கன்னு சொல்லலை. ஐயா என் பேரை போட்டுக்கல நன்றின்னு சொல்லலை. அவர் என்ன கூப்பிடல, நான் நன்றி சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அப்படி பழக்கத்தில் வந்து இங்கே வந்து சந்திச்சு நான் தான் கண்ணாடி மாளிகை ஜோதின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டேன். 10க்கு 10 ஃபுல்லாக கண்ணாடி வீடு, மாலை மாடி கண்ணாடி, என் வீடே கண்ணாடி. அதனால நான் கண்ணாடி மாளிகை ஜோதிடர். யூடியூப்பில் போடுங்க, கண்ணாடி மாளிகை ஜோதிடர்னு வருவேன். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது இது என்ன அப்படின்னா, இந்த ஒரு அம்மா வந்து மரகதம் அம்மான்னு ஒருத்தர் பேசுனாங்க, யாருன்னு தெரியல, இவங்க தான். அந்த அம்மா பேர் என்ன? மரகதம். நல்ல அலை தூக்கி இருக்கிறாரு ஐயா. மரகதம்னா என்ன? மரகத பச்சை. அது யார்? புதன். அந்த புதன் எப்படி வேணும்? அப்போ அவங்க ஜோதிடர் இருக்காங்க. இன்னும் ஆளை பாஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஜோதிடர் வரும். அந்த புதன்னு சொல்லும் போது இன்னொரு வார்த்தைங்களை சொல்லிப்பறேன். புதனுக்கு பல ஆற்றல் இருக்கு. ஒரு வப்பாட்டி யார் வச்சிருக்காருன்னு கேட்டால் வப்பாட்டிக்கிறவங்க புதன். ஒரு ஜாதத்தை ஆராய்ச்சி பண்ணுறீங்க, எங்கள் வீட்டுக்காரர் வப்பாட்டி வச்சுருக்காருன்னா புதனை தவிர வேறு எந்த கிரகத்தையும் பார்க்கக்கூடாது. புதன் வப்பாட்டி ஆதாரம் இருக்குது. புதன் வப்பாட்டி கிரகம். அப்போ அவர்லாம் புதனை பற்றிலாம் பேசினார். அப்பா அது வப்பாட்டி கிரகம். புரியுதுங்களா? அப்போ என்ன ஒன்றும் ஒரு பாயிண்ட்டுகள் சொல்கிறதுக்கு வந்தேன். ஏன்னா ஒரு 12 பாயிண்ட் உங்களுக்கு தர்றேன்னு சொல்லியிருந்தேன். அற்புதமான பாயிண்ட். இளம் வரும் ஜோதிடர்கள் வந்த உடனே ரொம்ப ஆழம் அந்த ஜாதகத்தை பரிசீலனை பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டை உங்களுக்கு இப்படி இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்போவுமே ஒரு கிரகம் இந்த இடத்துல இருக்குது, அதனால் உங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி பழகாதீங்க. மிதுனம், கன்னி, தனுசு யூடியூப்பில் வரும், எழுதாங்க, கவனமாக கேளுங்க. மிதுனம், கன்னி, தனுசு, மீன லக்கணம் யாருக்கு லக்கணமாகவும் ராசியாகவும் அமைகிறதோ இங்கே உள்ளவருக்கு உங்கள் வீட்டிலேருந்து 2 வீடு கலந்துனா முச்சந்தி வந்துடும். வந்துருமா? வேறு என்ன? எல்லாருமே இல்லாததை சொல்லும் நபர் நான் இல்லை. ஏற்கனவே அங்கே இருந்திருப்பார். நான் இல்லை நொல்லைன்னு சொல்லக்கூடாது. நீ பிறந்தே இல்லை, அந்த வீடு இருக்கும்ல, முச்சந்தி பக்கத்தில் தான் நீ பிறந்திருக்க. போ, அங்கே போ. நான் ஆஸ்பத்திரியில் பிறந்தேன். ஆஸ்பத்திரியில் அப்படி போகணுன்னு இங்கிட்ட முச்சந்தினா தெரியுமில்ல, முச்சந்தியில் தான் இந்த ராசிக்காரங்க. அப்போ நீங்கள் உங்கள் வீடு முச்சந்தியில் இருக்கான்னு கேட்கணும். ஆமாம் சார், இவர்கள் வீட்டுக்கு முன்னால் எப்பவும் குப்பை கிடக்கும். எய்த்தாப்பில் காளிமனை, அல்லது ஒரு பூட்டிய மனை. வலது பக்கமோ இடது பக்கம் திரும்பினா ஒரு மெயின் ரோட வேகமாக போய் சந்திக்கும். ஆக நீங்கள் என்ன கேட்கணும்னா, முச்சந்திக்கு அருகில் இருக்கிறீங்க, போகும்போது பார்த்து போங்கப்பா. இதே முச்சந்திக்கு. நான் முச்சந்தியில் இல்லை, நீ பிறந்த மண் இருக்கு இல்லையா, நீ பிறந்த வீடு இருக்கு இல்லையா, என்னை கூட்டிகிட்டு போ, நீ அங்கே தான் பிறந்த, அதான பிறப்பு. இல்லை நொல்லைங்கிறதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பு இல்லை. இந்த இதெல்லாம் பேசாங்க. அதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட், இது சம்பந்தம் இல்லாத பாயிண்ட், கிரக தொடர்பு இல்லாத பாயிண்ட். யாருக்கெல்லாம் ரிஷபத்தில் வியாழனும் ராகுவும் அமர்ந்துள்ளதோ அவர்களுடைய வீடு சென்ட்ரிங் டேமேஜ், தட்டோடு பெயரும் வீடு வெடிப்பு. வீடு வெடிப்பு. இவன் போகிற வீடே வெடிச்சு போயிடும்.
பக்கத்து வீடு பள்ளம், 40 ஆண்டு கால வீடு என் பக்கத்தில் இருக்கும். வியாழனும் ராகும் அங்கே 100க்கு 100. மற்ற எல்லா இடத்துலையும் அப்படிதான். பக்கத்து வீடு பள்ளம், 40 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் வீடு இருக்கும். அதை மராமத்துப்படி இடித்து வேறு வீடு கட்டியிருப்பேன். இல்லை என்றால் இந்த ராகு கேது அங்கே இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இங்கே நொல்லைங்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா உங்களுக்கு அழைச்சி சொன்னால் தானே தெரியும். 100க்கு 100 என்ன பாதிக்குது? சென்றி நான் புது வீடு, நீ தட்டோடு வேற போகுது நைனா, இங்கே தவறு வெடிக்க போகுது, வெடிச்சே ஆகும். சும்மா என்னமோ ஒரு பேருக்கு சொல்கிறது மாதிரி ஒரு பாயிண்ட் அடிச்ச. உங்களுக்கு இந்த ராகுவும் குருவும் ரிஷபத்தில் இருக்குது, அதனால் உங்கள் வீடு சென்டிங் பார்ப்புன்னு சொல்லக்கூடாது. அது ஜோசியமா? உங்கள் வீடு டேமேஜ் இல்லையா, உன் வீடு டேமேஜ் இல்லைன்னா உன் வீடு டேமேஜ் ஆக போகுது. டேமேஜ் ஆனவொன்னே என்கிட்ட வா, நான் அதை திருத்தி தர்றேன். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து யாருடைய ஜாதகத்தில் கடகத்தில் ராகு உள்ளதோ அந்த வீட்டில் ஒரு பெண் துர்மரணம். ராகு கடகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு துர்மரணம். ஒரு 10 வயது குழந்தை இறந்ததை தெய்வமாக வைத்து அந்த வீட்டில் வழிபாடு. இல்லை நொல்லைங்கிறதுக்கு இடமில்லை. இல்லை நொல்லை, லாம் இல்லை. இங்கே லாம்ங்கிறதுக்கு இல்லை. லானா போட்டு இம்மன்னா கிடையாது. என்கிட்ட உண்டு, நடக்கும், நடந்துவிடும். அதுக்கு பேர் தான் ஜோசியம். நீங்கள் இதெல்லாம் சொல்லி பாருங்கள், ஓரளவுக்கு நடக்கும் அப்படிங்கிற ஆள் நான் இல்லை. எல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ வந்தவுடனே என்ன பண்ணும்? கடகத்தில் ராகு இருக்கான்னு சுத்தணும். ராகு இருந்தால் பலதெல்லாம் சொல்லிட்டு போய் அப்புறம் இதை சொல்லணும். உங்கள் வீட்டில் ஒரு துர்மரணம் நடந்தே தீரும். புரியுதுங்களா? பல்லாயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி திரட்டுப்பட்டு இங்களுக்கு ஒரு கொடுக்கணுங்கிற ஒரு ஐடியாவில் 550 பாயிண்ட்டு 10 உங்களுக்கு கொடுக்கணும். 5000 ரூபா கொடுத்தாலும் இது கிடைக்காது. கிடச்சிடும். 100 ரூபாய்க்கே வழி இல்லை. எங்கே 5000? புரியுதா? அதனால் எதிலையுமே முன்கை நீண்டாதேன் முழங்கை நீளும் தாராள மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள். சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆவணி மாதம் யார் அமாவாசையில் பிறந்துள்ளார்களோ அவர்களுக்கு புத்திர தோஷம், புத்திர சோகம், புத்திர தாமதம். சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆவணி மாதம் நிறைஞ்ச அமாவாசையாக இருக்கணும். புத்திர சோகம், புத்திர தோஷம், குழந்தை தாமதம். இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்தால் தான் அமாவாசை. அதான அமாவாசை. அப்போ இந்த 2 கிரகம் சேரணும்னு அர்த்தம். இதோட அடிதடி கிரகம், இரத்த கிரகம் செவ்வாய் சேர்ந்து வச்சுருக்க குழந்தைய கொண்டு விடுவேன். கடும் புத்திர தோஷம். சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 இடத்துலையும். அங்கே செவ்வாய் சேர்ந்துச்சு வச்சுக்கோங்க, கடுமையான பாதிப்பு. ஆக அவங்க அமாவாசையில் சித்திரையில் வைகாசியில் பிறந்தால் குழந்தைய பற்றி கேளுங்க. குழந்தை தாமதமானுங்க. ஏன் குழந்தை நல்லா இருக்குமே என்றால் ஒரு நாள் பாதிக்கும். ரொம்ப நாள் போகாது, 10 வயசுக்குள்ளே பாதிச்சு. என் குழந்தை நல்லா இருக்குமே, உன் குழந்தை நல்லா தான் இருக்குது பார்த்துக்க. நம்ம லவ் மேட்டர் ஒரு எச்சரிக்கை கொடுப்போம். என் பிள்ளைலாம் அப்படி இல்லைங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நான் சொன்னேன், ராஜாஜி பார்க்கும் இந்த இது சிங்கராஜ் காதலி போய் பாருங்கம்மா, யூனிஃபார்ம் போட்டு 8ஆம் கிளாஸ் பிள்ளை காதல் பண்ணுது. நீ உன் பிள்ளையை பற்றி பெருமையாக பேசுகிற, போய் பாருமா, கவனமாக வச்சுக்குமா. இவ இல்லையா, நாங்கள் நல்லா வளர்த்துருக்கோம், பிரமாதமாக இருக்கும். இப்போ எல்லா பிள்ளையும் அங்கே போய் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது பாருங்கள், 2 பிள்ளை பேசிகிட்டு இருக்கான், ஒரு பையனும் பிள்ளையும். அப்போ அந்த பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க, என் பிள்ளை டாப்புங்கிறாங்க. அங்கே லவ். இது அந்த அமைப்பு. அப்போ அங்கே செவ்வாய் சேர்ந்து என்ன ஆகுது? சூரியன், சந்திரன், செவ்வாய். அமாவாசைனா இது செவ்வாய் சேர்ந்து வச்சுருங்க, தொலைச்சிப்படும் அந்த ஒரு அமைப்பு. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது எங்கேயோ பரட்டி போயிட்டே இருக்கேன். எத்தனா பாயிண்ட்டு? ராகு. அதுக்கு சந்திரன் எந்த ராசியில் உள்ளதோ அந்த இடம் அச்சம் அல்லது வடு. உங்களுக்கு சந்திரன் இருக்கும்ல, எந்த இடம்னு இருக்கும்ல, அந்த இடம் அச்சம், அந்த இடம் கீழப்படும்,
வலுவப்படும், ஒரு காயம் வந்துடும். சந்திரன் இருக்க ராசிதான் மச்சம். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அவங்களுக்கு சந்திரன் இருக்கும்ல, இது என்னது பார்த்துக்கிறீங்க வீட்டில் போய். இதே அந்த அமைப்பு, புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து இந்த குருவும் சந்திரனும், குருச்சந்திர யோகம், உண்ண உணவு, உடுக்க உடை, நிலையான வாழ்க்கை. ஐயோயோ நீங்கள் போடுற போடு. இந்த குருவும் சந்திரனும் இருக்கும் இடத்தில் உடன் பிறந்த சகோதரருடைய வாழ்க்கை பால். அவங்க சந்திரன், குரு சந்திரன் இருக்கும் இல்லையா இருக்கிறவங்க, அதை போய் பாருங்கள். உடன் பிறந்த சகோதரருடைய வாழ்க்கை பால். அடிக்கடி தன்னுடைய குழந்தையை பற்றி கவலை. அவன் 40 வயசோடு இருப்பான், பையன் லேட்டாகணும், இன்னும் வரலையே, சதா சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கு அடுத்தது சந்திரனுக்கு அடுத்து குரு இருந்தால் அது யோகம். இங்கே 2 வித்தியாசம் இருக்குது. குருவுக்கு அடுத்து குருக்குள்ள சந்திரன், உடன் பிறந்த சகோதரருடைய வாழ்க்கை பால். அந்த என் தங்கச்சி நல்லா இருக்குது, சொத்தை இழந்துடும் இல்லையா, அது சவட்டக்கல் ஆகிடும் இல்லையா, வாதம் வந்துடும். அவங்க குருச்சந்திரன் யோகம் இருக்குங்க, போட்டு பாருங்க. அதான் ஜாதகம் இருக்கும்ல உங்கள்கிட்டயே, உங்கள் ஜாதகமே. அதையே நீங்கள் பரிசல் பண்ணிங்க, வெளியாளுக்கு சொல்ல வேண்டாம். அது அந்த அமைப்பு. அதுக்கு அடுத்து செவ்வாய் சுக்கிரன் இருக்கு பாருங்க, அது உண்மையிலேயே ஒரு நல்ல சேர்க்கை இல்லை. எனக்கு பொருத்தமாக்க வரும்போது பெண் வீட்டுக்காரங்க கொடுத்துருக்காங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்தா நான் இணைக்க மாட்டேன் என்றால் ஒரு நாள் அது மண்ணெண்ணெய் பாட்டிலையும் தீவி எடுத்து தன்னைத்தானே அழிச்சிக்கிறாங்க. அது என்றால் ஒரு நாள் பெரிய பிரச்சனை வந்துடுது. அதில் பற்றி கூடதா மேஷம் சிம்மம் தனிச்சில் இருக்கக்கூடாது. அது நெருப்பு ராசி, நெருப்பு கிரகம் செவ்வாய் நெருப்பு வீட்டில் இருக்கிறார். அதனால் இந்த 3 வீட்டில் இருந்தால் நான் இணைக்க மாட்டேன். ஏன் அங்கே வம்பு வளர்க்குவா, நீங்கள் தானே சார் பொருத்தம் போட்டு கொடுத்தீங்க, என்ன சார் இப்படி ஆச்சுன்னு நம்மளை கேட்குறேன். தவிர்த்து விட்டணும், போய் இருக்கிறவங்கள போய் பாருங்கள். அதுக்காக இருக்குமில்ல ஒரு சேர்ந்தவங்களுக்கு இது பாருங்க, இதை இணைக்கிறத தவிர்க்கு. அதுக்கு அடுத்து இந்த சுக்கிரன் கேது இருக்கு பாருங்க, அது மாதிரி செயற்கை கிரகம் ஒரு மோசமான கிரகம் இல்லை. இவன் பேங்கில் வேலை பார்த்தாதான் கேஷ் பொசிஷன்லாம் இவனை இருக்க விடாங்க. பொருளாதாரத்தை அவரவர் தகுதிக்கு தகுந்தாப்புல பெரும் லட்சத்தை இழந்து விடுவான். சுக்கிரனும் கேது தன் தகுதிக்கு தகுந்தாப்புல பெரிய பொருளாதாரத்தை இழந்துடுவான். அவன் அங்கே வேலை பார்க்கலான்னு வச்சுருங்க பேங்கில். எது சார் இருக்கியா சார், கேஸுக்கு மட்டும் போயிடாங்க சார், கேஸை இழந்துடுவேன், மன்னி கொடுத்துடுவேன், இவனே பராறு பண்ணிடுவேன், பெரிய சிக்கல் சந்திப்பான். சுக்கிரனும் கேது. மனைவிக்கு வயிற்றில் யூட்ரஸ் டபுள் என்றால் ஒரு நாள் ரிமூவ். என்ன எடுத்துடுவேன், யூட்ரஸ் டபுள், யூரினல் பிரச்சனை, செவ்வாய் சுக்கிரன் ஜெயிக்கு. சுக்கிரன் ஆணுக்கு இருந்தால் கடும் பாதிப்பு. ஏன்னா சுக்கிரன் என்னுடைய மனைவி. அங்கே யார் வந்துடுறா, பஞ்சபூதத்தில் நாகம் வந்துடுறார். இந்த நாகம்னு சொல்லும் போது இன்னொன்று மறந்துடுறேன், அப்புறம் பாயிண்ட் நிறையா இருக்குது. ஐயா நாகத்தை பற்றியே சொன்னார், அவர் ஏதோ நாகத்தை பற்றி சொன்னார். இந்த ராகு திருவாதிரை சுவாதி சதயம் ராகு நட்சத்திரமா, காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் குருவா, அது தெய்வீக இடமா, ஆலயங்கள் நிறைந்த இடமா. அதுக்கு அடுத்தது மகரம், காலபுருஷனுக்கு 10ஆம் இடமா, தொழிலை அபிவிருத்தி செய்யுமா, கௌரவம் பந்தத்தை கொடுக்குமா, ரொம்ப அற்புதமான இடமா காலபுருஷ தத்துவம். ரைட். அதுக்கடுத்து கும்பம், அது அற்புதமான இடம். கலசம் அது இருக்குது. அதுக்கடுத்தது மீன ராசி, அவர் ராகு தொட்டாது. காலபுருஷ தத்துவத்தில் திருவாதிரை சுவாதி சதயம் 4ஆம் பாதம் காலபுருஷ, அது புஷ்கர அம்சம். ஏன் இங்கே உடுக்கலை அங்கே உடுக்கலை, குளத்தில் உடுக்கலை, ஏன் அந்த மீனத்தில் நீ கொடுத்தேன்? உங்களை கேள்வி கேட்டு நான் பதில் சொல்கிறது பெரிய கெட்டிக்காத்தனமாக எடுத்துக்கல, அது கூடாது. அதாவது ஏன் அங்கே உடுத்தேன், சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். தனிச்சலை உடுக்கலை, அற்புதமான இடம், தொழில் சாணம், கௌரவ சாணம், அந்தஸ்து புகழை கொடுக்கக்கூடியது. அங்கே ராகுவல்ல, புஷ்கராம்சம் 4ஆம் பாதத்தை கொண்டு மீனத்தில் கொடுத்தேன். ஏன், அது பாம்பு கிரகம், இது நெருப்பு கிரகம் தனுசு. அந்த பாம்பு அழிஞ்சு போயிடும், அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதுக்கடுத்து மகரம், சேரும் சகதியும் நிறைந்த இடம், முதலை இருக்கக்கூடிய இடம், அது சுடுகாடு,
அதனால் அங்கே வைக்கலாம். அதுக்கடுத்து கும்பம், அதுக்குள்ளே விழுந்துச்சுன்னா நம்ம சட்டியை போட்டு கவிச்சு அதை தூக்கி போட்டுருவோம், அங்கேயும் இருக்க முடியாது. பாம்பை எந்த இடத்துலையும் மரத்துலேருந்து கீழே விழுந்தா நீரில் விழுந்து அது பாட்டு போயிட்டே இருக்கும், அங்கே பாதிப்பு இல்லை. அதனால் புஷ்கராம்சம் 4ஆம் பாவத்தை மீனத்தில் கொடுத்தேன். ஐயா பாம்பை சொன்னதெல்லாம் நான் சொன்னேன். அதுக்கடுத்து இந்த பூசத்தை பற்றி அவர் சொன்னார். நான் பூசம் இருக்கிறதே மோசமான நட்சத்திரம் பூசம். அவன் தான் 2 பொண்டாட்டி ஆக்கிறானே, அவனை என்ன அது ஓடி போய் திட்டு கல்யாணம் பண்ணிடுறானே, அவனை எங்கள் பூசத்தை பூசமா. அதுக்கு அடுத்தது இந்த குருவை நீங்கள் இந்த பாரம்பரிய ஜோசியெல்லாம் ஐயோயோ சே உனக்கு குரு இதில் இருக்கியா பிரமாதம்யா, குரு மாதிரி மோசமான கிரகம் இல்லை, டிக்காடு பண்ணிக்கிறீங்க. குரு ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கதா வச்சுக்கிறீங்க. அந்த 3ஆம் இடம் யாரு? இந்த ஜாதகருடைய கல்யாணம் பண்ணுமே மாமனார். அவன் மாமனார் வீட்டில் 2 பேரும் 2 கல்யாணம் பண்ணியிருப்பான், போய் பாருங்க. இதுக்கு பேர் குருவா? குருவா இருக்க கோடி நன்மையா? எடுத்து பாருங்கம்மா. 10 இருந்தால் அப்படி பிரிக்கணும். அங்கே மாமனார் வழியில் இருதாரம், இங்கே மாமியா வழியில் இருதாரம்னு இப்படி பிரிக்கணும். குரு நல்லவரா? குருவும் சந்திரன் சந்தா நல்லவரா? உன் தங்கச்சியை கடிச்சு விட்டானையா, அது என்ன குரு? உன் தங்கச்சியை கடிச்சு விட்டான், குரு பார்க்க கொடினம்னு ஆகா 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 அற்புதம். உங்களுடைய சவுச்சார் பேசாதீங்க. அந்த இடம் இருக்கிற இடம் தாரதோஷத்தை உண்டு பண்ணும், புரியுதா? ஒரு பொருத்தம் பார்க்குறீங்க, அந்த ஜாதத்தில் கல்யாணத்துக்கு வர்றேன் எல்லாம் சொல்லிடுங்க. சொல்லிட்டு அந்த ஜாதகத்துக்கு வந்த ஜாதகத்துக்கு அந்த கல்யாணம் எப்போ நடக்குன்னு கேட்குறேன். அவனுக்கு 7ஆம் இடத்தில் சனி நர்த்தனம் மைனூட்டாக பெரியணும். நீங்கள் என்ன சொல்லணும்? எல்லாம் சொல்லிட்டு அண்ணே சித்தப்பா 2 எந்த வீட்டில் ஒரு துருமணம் நடந்துச்சோ அந்த வீட்டில் தான் அவனுக்கு பெண்ணு. 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் அந்த வீட்டில் எந்த வீட்டில் துர்மரணம் நடந்ததோ அங்கேருந்தே அவனுக்கு பெண் வரும். நீ கல்யாணம் பண்ண பாரு, அவன் சித்தப்பேன் தூக்கு மாட்டி செத்திருப்பேன். இல்லை என்றால் 7இல் சனி கிடையாது. 7ஆம் இடத்தில் யாருக்கு சூரியன் இருக்கிறதோ அந்த தந்தை அவன் கல்யாணத்தை பார்க்க மாட்டார். ஒன்று இறந்துருப்பார், தாலி எட்ட நேரத்தில் அவன் போய் ஒரு குப்பை இல்லை எதையோ ஒன்று எடுக்க போயிருப்பேன். இங்கே தாலி எட்டு பார்க்க முடியாது. போட்டுப்பார். 7ஆம் இடத்தில் யாருக்கு சூரியன் இருக்குதோ அந்த திருமணத்தை அந்த தந்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பில்லை, அங்கே தான் இருக்கிறாரு. தாலி எட்ட நேரத்தில் மாடியில் போய் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வர்றாரு, தாலி எட்டது பார்க்கணும், பார்க்க முடியாதியா. பார்க்க ராகுதசை யாருக்காவது ஒருத்தருக்கு ஆரம்ப காலமாக இருந்தால் அவன் யாராவது ஒரு தாத்தா பார்க்க முடியாது, ஒரு தாத்தனை பார்க்க முடியாது. இவருக்கு போயிட்டேன், அவருக்கு போயிட்டேன், சாமியை போயிட்டேன், இன்னும் பாயிண்ட்டு கொள்ள, இன்னும் கேபி இருக்குது, இன்னும் எல்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்தது இப்போ 10 பாயிண்ட் வந்துட்டா 7ஆம் இடத்துல சனி இருந்தால் என்ன வைக்கணும்? துர்மரணம் நடந்த வீட்டில் தான் அவனுக்கு பெண்ணு. நீ இப்படி போய் கேட்டாத, ஐயா உங்கள் வீட்டில் ஏதாவது துர்மணம் நடந்துச்சா, கல்யாணம் பண்ணால் போய் பாதியான்னு சொல்லுங்க. பாட்டுக்கு உங்கள் வீட்டில் துர்மணம் நடந்துச்சா அப்படிமே. நீ எங்கே நடந்தாலும் அதானே உனக்கு வரும். அந்த துர்மரண வீட்டில் இருந்தானே நீ இப்போ என்ன எடுக்க போகிற? வேறு மாற்றி அமைக்க வாய்ப்பில்லை, ஒன்றும் வாய்ப்பு இல்லைம்மா, சொல்லிகிட்டே தெரிய வேண்டியது. அதுக்கு அடுத்து இந்த யூடியூப்பில் ஒன்று கேட்டேன், 7ஆம் பாவம் 5ஆம் பாவத்தோடு சம்பந்தப்பட்டால் காதல் திருமணம். இல்லையப்பா இல்லை நொல்ல, ஆனால் கேட்க ஒன்றா இருக்கும். 7ஆம் பாவம் 5ஆம் பாவத்தோடு தொடர்புன்னா காதல் திருமணம்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க, அது இல்லை, அது ஆனால் கேட்க நல்லா. 7ஆம் பாவம் யாரோட சேர்றாரு? 5ஆம் பாவத்தோ, அது வேறு கிரகமாக சுக்கரன்லாம் சேர்ந்துருக்காருன்னு வச்சுருங்க, அது காதல் திருமணமா? இல்லை. 5ஆம் பாவம் 7ஆம் பாவத்தோடு தொடர்ந்தோம் காதல் திருமணம். அப்போ 7ஆம் பாவத்துக்கு என்னங்க பதில் சொல்லுங்க? 5 7ஓட போய் தொடர்பு கொள்ளுது, இது காதல். 7 5ஓட தொடர்புன்னா திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி சந்தோஷம், வித்தியாசம் இருக்கு. இது 5 7 7 5 பார்க்க ஒன்றா தெரியும், பிரிச்சிடணும். இதுதான் இப்படி தான் பதில் சொல்லணும். உடனே உங்களுக்கு காதல் திருமணம் அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது.
இடையில இன்னொன்று சொல்லிடுறேன், அப்புறம் மறந்துடுவேன். எனக்கு ஜாதகம் பார்க்க ராசி கட்டம் அம்ச கட்டம் தேவையில்லை. எனக்கு ராசி கட்டமே வேண்டாங்க. இந்தாங்க பார்த்துக்குங்க, இது எங்கள் ஜாதகம். எனக்கு ஜாதகம் பார்க்க ராசி கட்டம் அம்ச கட்டம் எனக்கு வேண்டாம். நீங்கள் உட்காந்து என்கிட்ட ஜாதகம் பாருங்க. அதான் உங்களுக்கு தான். அங்கே 2 பேப்பர் தான், அதிலே அங்கே எனக்கு ராசி கட்டம் அம்ச கட்டம் எனக்கு வேண்டாம். இதாருக்கு கொடுத்துருக்கேன், புரியுதுங்களா? அது ஜோசியம் இல்லை, அது வரவாக்கல. சனி 2.5 வருஷம் அங்கே தான் இருப்பார். அது பூரா உங்களுக்கு அப்படி சொல்லிக்கிறதா? இங்கே நாங்கள் என்ன பண்ணிடுறோம், ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக பிரித்து சப்ளாடாக மாறுகிறது. உங்களுக்கு தனியாக வரும், ஒருத்தனுக்கு குருவாக வரும், ஒருத்தனுக்கு ராகுவாக போகும். அதே முறை இதில் வந்து இந்த இருக்குது அம்சக்கட்டை இருக்காங்க. இது ஜோதிடம் நிறைந்த அரங்கம், உங்கள் கையில் கொடுக்குறேன் நான், சும்மா ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து இந்த அருக்கு நாக்கலாம் பூச்சி இருக்குது, அதுக்கடுத்து தசா பூச்சி இருக்குது. வேண்டாம், எனக்கு தேவையில்லை. எனக்கு அதை தொட்டால் பலன் வராது. தொட்டால் பலன் வரும், வரும் எடுக்க வேண்டிய இடத்துக்கு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஆமாம். அதுக்கு அடுத்து இந்த இடத்துல அனைவரும் ரொம்ப மைனூட்டாக கேளுங்க. இங்கே ஒரு மனிதனுடைய ராசி மாறுகிறது. நான் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவன். பிறக்கும்போது 13 வருடம் குருதசை. அந்த 13 வருட வரையும் மிதனத்தில் என்னுடைய சந்திரன் நிற்பார். அது முடிந்து 4ஆம் பாவத்துக்கு அந்த 4 வருஷத்தை தொடரும்போது நான் கடகராசிக்கு வந்துடுறேன். அந்த புதன் அந்த அந்த குரு முடிஞ்ச உடனே அடுத்து யாரை டச் பண்ணுறாரு? 19 ஆண்டு காலங்கள் சனியை டச் பண்ணுறார். அதுக்கடுத்து யாரை டச் பண்ணுறாரு? புதனை டச் பண்ணுறார். புதன் முடிந்தவன் என்னுடைய ராசி சிம்மம். இப்படி தான் பார்க்கணும். சும்மா எப்போ பார்த்தாலும் உங்கள் ஜாத்து நீ மிதன ராசி, உனக்கு 7 கண்டச்சனி அட்டமச்சனி. கேபி என்ற ஜாதகத்தில் பின்னால் வர்றதுக்கு பேர் சொல்லிக்கிறேன். 7 நாள் சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி இல்லை. ஆண்காலம் பெண்காலம் இல்லை. ஆண்காலம் என்ன கைதட்டதுக்கு பார்க்குறீங்க? அதே உண்மை. ஆண்காலம் பெண்காலம் இல்லை. 7 கண்டச்சனி அஷ்டமச்சனி இல்லை, கிடையாது கிடையாது. சும்மா வெட்டியில் போயிட்டுக்கு உனக்கு. ஆனால் அந்த இந்த பாரம்பரிய ஜோசிக்கு 7 வந்தாலும் ஜோசியமே ஓடும். 7 இல்லைன்னா இவனுக்கு ஜோசியமே வராது. இப்படி சொல்லி பழகிட்டீங்க. தசாபத்தி எடுத்து பழகுங்க. அப்போ அந்த சிம்மத்துக்கு வந்துட்டேன்னா, கடகம் முடிஞ்சு சிம்மத்துக்கு வந்துட்டேன்னா கேது 7 வருடம், சுக்கிரன் 20 வருடம், உத்தர 1ஆம் பாதம் வரையும் அங்கே இருக்கும். உத்தர 1ஆம் பாதம் முடிஞ்ச உடனே அங்கே கன்னிக்கு வந்துடாது. அந்த கன்னியில் வந்து உத்தர அங்கே 3 பாதம் இருக்குது. அந்த 3 பாதம் வரையும் முடிஞ்சோன்னு சாப்பிட்றேன். ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கிறீங்க. யார் யார் ராசி அதுலேருந்து நான் சந்திரன் நவத்தியை கொண்டாங்க. 3ஆவது ராசியில் பாதி முடிஞ்ச உடனே உங்கள் வாழ்க்கையில் கவனமாக இருங்க, வந்துக்கிட்டே இருங்க. 3ஆவது ராசி வந்த உடனே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் கவனமாக இருங்க. ஒருவன் எந்த ராசியில் பிறக்கிறானோ அதுக்கு 4ஆவது ராசியில் உங்கள் கதை முடிஞ்சு போயிடும். புரியுதா? மிதன ராசியில் நான் பிறந்திருக்கேன். இப்போ எனக்கு சிம்ம ராசி கண்ணியில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கண்ணி என்னுடைய ஆயுள் காலத்தை முடிச்சுவிடும். அப்படி ஒவ்வொருத்தரும் மேச ராசியில் பிறந்தியா, நீ மிதனம் வரும்போது கவனமாறு. நீ கடை வந்த உடனே உன் கொலோஸ், உன்னுடைய ஆயுள் கொலோசியா, நீ எங்கே வரப்போற? ஊட்டி பாருங்கள், 120 வருஷம் வரும். சூட்சமாக தான். யார் யார் பிறந்தீங்களோ அந்த ராசிக்கு 4ஆவது ராசியில் உங்கள் கதை முடிஞ்சிருமியா. அப்போ 3ஆவது ராசியில் 3/4 ராசி வந்தோன்னே அனைத்துலையும் கவனமாக இருங்க. பொருளாதாரம் குடும்பம் தெளிவாக இருங்க. ஏன் 4ஆவது ராசியில் தான் உனக்கு சங்கூத போகிறாள். அப்போ அங்கே என்ன ஒன்று நீ அமைதியை தேடிக்கிற. அப்போ தான் ராசி நான் வருது. இப்போ என்னுடைய ராசி மிதனத்திலேருந்து நான் கன்னியா ராசியில் உட்காந்துருக்கேன். நான் கன்னிக்கிட்டே பலன் பார்க்கணும். ஆமாம், உத்தர நட்சத்திரம் சூரியன்மா
சூரியன் நடந்தால் தானே சூரிய தசை. நீங்கள் அதை விட்டுட்டு அங்கே உட்காந்துட்டீங்க, எட்டி பார்க்குறீங்க. மிதனத்தில் சந்திரன் இருக்காரானா ஓடி போயிட்டாலும் கணக்கு அதல்ல, மாற்றிக்கிறீங்க. மாற்றினா ஜோசியர், இல்லைன்னா நீங்கள் ஜோசியர் இல்லை. நீங்கள் ஜோசியர் இல்லைம்மா, சும்மா அவங்களுக்கு வாங்கிட்டுக்கிட்டு போக வேண்டியது. மீட்டிங் அதான் இல்லை, உங்களுக்கு தெளிவான பாயிண்ட் எடுத்து கொடுத்து அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் இந்த ஜோசி. உடனே கேட்டு போய் நீங்கள் நாளைக்கு நீங்களே என்ன பண்ணீங்க, அதே பார்ப்பீங்க. இன்னொன்று இந்த என்ன சந்திராசிரமம் 2.25 நாள் போட்டு அழுத்திருவீங்க. 2.25 நாள் நீ எங்கேயும் போவீங்க, தோல்விக்காமல் இருக்கீங்க, வெளியூர் போகாமல் இருக்கீங்களா, சாமி விட்டா வர்றீங்களா. 2.25 நாள் சந்திரன் உன்னுடைய ராசி அந்த வீட்டில் எத்தனாம் பாவத்தில் உள்ளதோ அதுக்கு 8ஆம் ராசியில் 12 மணி நேரம் தான் உங்களுக்கு சந்திராசிரமம். 2.25 நேரத்தில் போட்டு ஆட்டாதீங்க தொட்டியில். இந்த எத்தனாம் பாதத்தில் இருக்குது, அங்கே எத்தனாம் பாதம், அதே சந்திராசிரமம். இங்கே எந்த பாதம், அங்கே எந்த பாதம், இங்கே என்ன நட்சத்திரம், 8ஆம் நட்சத்திரம், அதோடு இன்னொரு நட்சத்திரம். 6 12 மணி நேரம் தான் சந்திராசிரமம். 2.25 நட்சத்திரத்தில் தூங்குறீங்க. வர்றவனுக்கு சந்திராசிரமியா, நாளைக்கு பார்ப்போமியா, இதுக்கு பேர் ஜோசியம். சொல்லிக்கிட்டானே இருக்கீங்க. அது சந்திராசிரமம் அது அல்ல. 6 மணி நேரம் தான். வீட்டில் போய் என்ன 6 மணி நேரம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிக்க. அதுக்கு புனர்வசனத்தை ராசியை மாற்றிட்டேனா, ராசி மாற்றிட்டீங்களா, அப்படி தான் பார்க்கும். உங்கள் ராசி என்ன ராசி, இன்னைக்கு என்ன தசை நடக்குது, உங்களுக்கு ரிஷப ராசி என்ன நட்சத்திரமா, இன்னைக்கு என்ன தசமா, இன்னைக்கு என்ன தசமா ஓடுது, பூர்வமா. இங்கே சுக்கரன் இங்கே சிம்ம ராசிக்கு வந்துட்டீங்க. உங்கள் ராசி சிம்மம். சிம்மா உட்காந்து ரிஷபம் தொட்டியில் போட்டு ஆட்டுறீங்க. ஜோதிடமாக பாருங்கள். லாஜிக்காக இருக்கணும். லாஜிக் என்னை ஏற்றுக்கிறீங்கன்னு சொல்லலை, என்ன நீங்கள் ஏற்றுக்கணும்னு தேவையில்லை, ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதானே சார் ராசி. சும்மா ஓட்டுட்டுக்கு ரிஷப ராசியில் பிறந்தவங்க நீங்கள் பூர்வத்துக்கு சிம்ம ராசிக்கு வந்துட்டீங்க. ஜெயதசமன் சுக்கரன் உங்களோட ராசி சிம்மம். அந்த சிம்மத்துக்கு தான் சுற்றணும். சும்மா போட்டு ரிஷபத்திலே தொட்டியில் போட்டு ஆட்டாங்க. மாறுங்க, நாளைக்கு பழகுங்க, நாளைக்கு மாறுங்க. இன்னொருத்தருக்கு பலன் சொல்லும் போது ஐயா நீ சிம்ம ராசின்னு சொல்லாங்க, அங்கேவே லூசி திருக்கிம்பேன். நீங்கள் அப்படி மாற்றி பலன் சொல்லும், அவன்கிட்ட சொல்ல வேண்டாம். சிம்மராசிக்கு உண்டான பலன் என்னவோ அதை சொல்லும், அதன் தன்மை. புரியுதுங்களா? அதுக்கடுத்து இந்த கேபி பாரம்பரியத்துக்கு உண்டான அமைப்பு அப்படின்னு சொன்னேன். எனக்கு தலைப்பு கொடுத்துருக்குறா. எல்லாரையும் வாழ்த்துறதுக்கு நேரம் இல்லை. அதனால் 9 நவக்கிரகங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்காங்க. 12 ராசிக்கு 12 பேரை போட்டு விட்டார். அனைவருக்கும் வணக்கம். இந்த கேபியில் எடுக்கிற பாயிண்ட்டை பாரம்பரியத்தில் உங்களால் எடுக்க முடியாது. பாரம்பரியத்தில் எடுக்கிற ஒரு விஷயத்தை கேபியில் எடுக்க முடியாது. இந்த ராகு கடகத்தில் இருந்தால் துருமரணம்னு சொன்னா அது பாரம்பரியமா? இங்கே கேபியில் இல்லை, கேபியில் இல்லை. அங்கே எடுக்கிறத இங்கே எடுக்க முடியாது, இங்கே எடுக்கிறத அங்கே எடுக்க முடியாது. அதுக்கு அடுத்து எல்லாரும் இப்படி காலரை தூக்கிவிட்டு நான் கேபியில் மகா நிபுணன் சொல்கிறாங்க. இல்லை அம்மா நானும் கேபின்னு சொல்லிட்டு கேபி ஜோசியர் கேபி சொல்லி தண்டரா போடுறாங்க. அது இல்லை. 27 ஆண்டு காலமாவது நான் இல்லைங்கிறேன். இவன் நேரத்தை தான் சரி செய்ய தெரியாது. இவன் இங்கே கேபி ஜோசியர். யார் ஒருவர் 12 புள்ளியும் ஒழுங்காக நிலைநிறுத்துகிறார்களோ அதை வைத்து பலன் சொல்லிடுறாரோ அவங்க தான் கேபி ஜோசியர். எனக்கு லக்கண சப்பலாடு குரு. அந்த குருவை நிப்பாட்டுறதுக்கு பதில் குரு நிற்கலை, குருவுக்கு அடுத்து சனி நிற்கலை, புதனில் வைக்கிருக்கு. புதனுக்கு நீங்கள் பலன் சொல்லுவீங்க, அவன் ஒல்லுங்க. இங்கே நேரத்தை நிப்பாட்டணும். அதுக்கடுத்து நேரத்தை நிப்பாட்டுறதுக்கு தெளிவாக நிற்கணும். அதை நின்னா கேபியில் ஜெயிக்கலாம். பாய்க்கலாம் இங்கே தண்டா போட்டு தெரியுதுல நைனா உனக்கு வேலை இல்லைப்பா, அதெல்லாம் சும்மா கேபின் போட்டுட்டு அப்படிங்கிறாங்க எப்படிங்கிறாங்க. பல்லவி பாடிட்டுறாங்க. நான் யாராக இருந்தாலும் சொல்கிறேன், இது உறுதி.
ஜோதிடர்கள் மத்தியத்தில் பேசிகிட்டு இருக்கேன். பல வாக்கில் யூடியூப்பில் போயிட்டுருக்கு. நான் யாரையும் குறை சொல்லலை. உன்னால் நேரத்தை சரி செய்ய முடியவில்லை. ஒன்றே ஒன்று சொல்கிறேன். கேபி ஜோதிடத்தில் 6ஆம் பாவம் சப்ளாடும், 7ஆம் பாவம் சப்ளாடும். ஒருவருக்கு சனி வந்ததாக வச்சுக்கிறீங்க, அவன் தலையில் இருந்தாலும் கல்யாணம் பண்ண முடியாது. நீ நேரம் கொடுக்க முடியாதுப்பா. என்கிட்ட வர்றீங்க, நான் நேரம் தரமாட்டேன், பார்த்துட்டே வா, உனக்கு கல்யாணம் ஆகிடும். நகத்தை விட முடியாது. 7ஆம் பாவ புள்ளியும் 6ஆம் பாவ புள்ளியும் யாருக்கு சனியாக வருகிறதோ அவர்களால் திருமணத்துக்கு நேரத்தை எடுத்து கொடுக்க முடியாது. அவனுக்கு அவளை ஈஸியாக கல்யாணம் பண்ண முடியாது. இங்கே அவளை ஈஸியாக எடுத்துப்பிடலாம், அங்கே இல்லை. அதுக்கு அடுத்து இங்கே ஆண்காலம் பெண்காலம் இல்லைன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு ஆண்காலம் பெண்காலம் முக்கியம். நீங்கள் ஒரு ஜாதகம் போட்டுட்டு வர்றீங்க, மிதுன லக்கணம் வருது, உங்கள் இஷ்டத்துக்கு கடகத்துக்கு வர்றீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு அப்படியே 13 நிமிஷம் சொல்லிட்டு அந்த ரிசர்வத்தை நிப்பாட்டீங்க. எந்த அடிப்படையில் அந்த 13 நிமிஷத்தை நீங்கள் கீழே இருக்கிறீங்க? 8/64 ஒரு சட்டம் வேணும். நீங்களாக எடுத்துக்கிறீங்க ஆண்காலம், நீங்களும் அப்படி போய்க்கிறீங்க. இது அதெல்லாம் முடியாதியா, சும்மா வெட்டி பேச்சு. இது ஆண்காலமா அது பெண்காலமா? கிடையாது. இந்த புள்ளியை நிப்பாட்டி அவன் வந்த நேரத்தை சரி செஞ்சு வந்த நபருடைய நேரத்தை குறிப்பிட்டு அந்த நேரத்துக்கு தகுந்தாப்பில் இவனுடைய ஜாத நேரத்தை நிலை நிறுத்தினால் அந்த 12 சப்ளாடு நிற்கும், இல்லைன்னா இருக்கா. அப்போ எனக்கு ராசி வேணாம், அம்சம் வேணாம் வேண்டேதா, எனக்கு லக்கணம் சப்ளாடு குருவுக்கு போல நீங்கள் புதனுக்கு சொன்னால் எனக்கு ஒத்து வராதுல்ல. இப்போ நீங்களாக தானே 12 நிமிஷத்தை பின்னால் போகிறீங்க. ஆம்பளை பிள்ளைனா அப்படி போகிறீங்க, பெம்பளை பிள்ளைனா கீழே அரைக்கிறீங்க. சட்டத்தில் இடம் இருக்கா, விதி இருக்கா? உங்கள் யோசனைக்கு நான் வச்சுறீங்க. இதுக்கு பேர் ஜோசியமா? அதனால தான் ஆண்காலம் பெண்காலம்ட்டேன். குறை சொல்லதான் நினைக்க வேண்டாம், திருத்துவதற்கு முயற்சிக்கவும், அவ்வளோதான். ஆனால் அம்சத்தை வச்சு சொல்கிறாங்க பாருங்க பலன். அம்சத்துக்கு லக்கணத்தை எடுக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றிட்டே. சில ஜாதகங்கள் நான் போட்டாலும் அப்படி வந்து நிற்கும், அது சரியாக வந்துட்டு. அப்போ அம்சத்தை வச்சு சொன்னீங்கன்னா அன்றைக்கி அம்சத்தில் துலா லக்கணம், துலா லக்கணத்துக்கு இப்படி இங்கே தான் லக்கணத்தை மாறி நிற்குது. கண்ணிக்கு போகிறதுல நீங்கள் துலாத்தில் நிப்பாட்டி விட்டீங்க. பலன் எப்படி ஒத்து வரும்? ஒத்து வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா நான் கேவரியம் பாரம்பரியத்தை 25 ஆண்டு காலங்கள் என்ன பிரபல ஜோதிடர்கள்லாம் மதுரையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய லிஸ்ட்டில் நான் அலுவலகத்தில் வேலாக்கும் போது ஜோதியை மாற்றிட்டுக்கேன். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு டைட்டில் கொடுப்பாங்க. சிவரக்கோட்டை சங்கியா, புதூர் ஜெயராமன்னு, எனக்கு கம்மாக்கர ஜோசியர், இப்போ கண்ணாடி மாளிகை. அப்போ என்ன ஒன்று, இப்போ எனக்கு கம்மாக்கர ஜோசியர்னா தெரியும், லைனில் நிற்பாங்க. இன்றைக்கி தொகையை கூட்டிட்டேன், 10 பேருக்கு நான் மன்றா போடுறதுக்கு நான் ஒரு ஆள்கிட்ட 1500 வாங்கிட்டு நான் பாட்டு போயிட்டு போய் டேட்டை கொடுத்துட்டு போயிடணும். ஏன்ட்ட நீ பார்க்க முடியாது, ரிக்கார்டு பண்ணி அனுப்புவேன், நகல் அவங்க வீட்டுக்கு அனுப்புவேன், திருத்தினதா. இது என்னுடைய முறை. அதனால் பாரம்பரியத்தில் எடுப்பதை கேபியில் எடுக்க முடியாது. கேபியில் எடுப்பதை பாரம்பரியத்தில் எடுக்க முடியாது. ஒரு ஆக்சிடெண்ட்டை 100க்கு 95% ஒரு செகண்டில் நிப்பாட்டி விடுவேன். இதே ஆக்சிடெண்ட்டுன்னு அங்கே புள்ளி விவரம் ஓடும். இங்கே 4ஆம் இடம் 8ஆம் இடம் தான், உடனே நீங்கள் ஆக்சிடெண்ட்டுங்கிறீங்க. 4ஆம் இடம் 8ஆம் இடம் தான் ஆக்சிடெண்ட்டா? ஒரு சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்க. 4ஆம் இடம் 8ஆம் இடம் தொடர்பு உங்களுக்கு விபத்து வரக்கூடாது, கவனமாக இருங்க. ரைட்டு. 4ஆம் இடம் 8ஆம் இடம் ரைட்டு. இந்த 4ஆம் பாவம் 8ஆம் பாவம் 1, 4, 8 வந்தால் விபத்து. இந்த லக்கணம் தொடர்பாகணும். லக்கணம் தொடர்பாக என்ன ஆக்சிடெண்ட்டு? 4ஆம் பாவம் என்னவோ அது சந்திரன் வச்சுக்கிறீங்க, அது 8ஆம் பாவம் தொடருதா? அம்மாவுக்கு பிரச்சனைன்னு சொல்லுங்கள், வீட்டில் தண்ணி பிரச்சனைன்னு சொல்லுங்கள், மனதை குழம்பாதுன்னு சொல்லுங்கள், அப்படி சொல்லுங்கள். 1, 4, 8 வந்தால் ஆக்சிடென்ட் இருக்குது. லக்கணம் தொடர்பு இல்லாமல் ஒரு விபத்து இல்லை. இந்த லக்கணம் தொடர்பாகணும். அதுக்கு அடுத்தது இந்த பதில் சொல்ல போகிறதில்ல. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குது. இந்த பஞ்ச நீர், நெருப்பு, காற்று, மண் இருக்கு பாருங்க, அது இதான பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதம் இந்த உடம்புல இருக்கான். இதை சொல்லிவிட்டு நிப்பாட்டிட்டாங்க. இந்த பஞ்சபூதம் நீர், மண், பூமி, நீர், நெருப்பு,
காற்று, ஆகாயம் நம்மளுடைய உடம்புல எந்த இடத்துல இருக்குது ஆராய்ச்சி பண்ணி அடுத்த ஐயாட்ட சொல்லுங்க. அதுக்கு பிறகு நான் விளக்குறேன். இப்படியே சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. நம்ம வாயில் பிடிங்க, அங்கே ஒரு 10 யூடியூப் நடக்கும். விரும்பவில்லை, நான் சொல்லிட்டேன்ல. நாளைக்கு உங்களுக்கு அண்டத்தில் உள்ளது பின்னத்தில் எந்த இடத்தில் என்பதை அடுத்த வகுப்பு. அது ஒரு யூடியூப், அது ஒரு கிளாஸ். ஒரு கிளாஸுக்கு 2000. இந்த உடம்புல எந்த இடத்துல இருக்கு, அது யார் யார் சம்மந்தப்படுறா? நவசீதை சம்மந்தப்படுது, பஞ்சாட்சரம் வருது, பஞ்சபூதங்கள் இயங்குது, நீர் நெருப்பு இந்த உடம்புல எங்கே இருக்குது, எந்த இடத்துல பாயிண்ட்டு, எந்த இடத்துல தொட்டா இந்த 5 பேரும் வர்றாங்க. எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அடுத்த தடவை ஐயாட்ட சொல்லுங்க. அதுக்கு அடுத்து இந்த திருமண விஷயம் இருக்கு இல்லையா, இந்த திருமண விஷயத்தில் ஒரு ஜாதகத்துக்கு சார் எந்தெந்த நட்சத்திரம் அமையும், என்ன ராசி அமையும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அந்த நட்சத்திரத்தை வச்சுட்டு இந்த 7 பொறுத்தோ 8 பொறுத்தோ எது இருக்கோ அதை லட்சியும் யோனி வெளிக்கிட்டு அந்த நட்சத்திரத்தை மட்டும் கொடுக்குறீங்க. அது அல்ல, அது கிடையாது. எந்த ராசி, எந்த லக்கணம், எந்த ராசி, எந்த நட்சத்திரம் இந்த ஜாதகத்துக்கு அமையும்னு தீர்க்கமாக எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும். உங்கள் மரம் இல்லை. நீங்கள் ஒரு ஜாதகத்துக்கு இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு 7 பொருத்தம் 8 பொருத்தம் அதெல்லாம் தூக்கிக்கிட்டு அதில் ரட்சித்தத்தை நீங்கிட்டு பாக்கி இதை பாருங்கம்மாங்கிறீங்க. அது அல்ல, அது முறை அல்ல. அதுங்க ராசி மாறிடும். நான் ராசி எடுத்து தர்றேன், நான் நட்சத்திரத்தை எடுத்து அவனுக்கு புள்ளி வருத்தம் கொடுக்குறேன், அதுக்கு நான் ஒரு காசை வாங்கிக்கிறேன். அதுக்கு அடுத்து இந்த ஜாதகத்துக்கு பொருத்தமாக்கணும் இல்லையா, அந்த ஜாதத்துக்கு மனைவிக்கு பார்க்கணும் இல்லையா. இந்த ஜாதகத்துக்கு வரக்கூடிய மனைவி சூரிய தசையோ எதோ எடுத்துருக்கோம், சூரிய தசை, சுக்கிர தசை, ராகு தசை, இந்த தசையில் அந்த பெண் பிறக்கவில்லை இப்படி எழுதி கொடுத்துடணும். அந்த பெண்ணு 13, 3, 9 நட்சத்திரம். நான் திசையை மாறிட்டேன், அதை வராது. அதில் கண்டிப்பாக அதை எடுத்து பார்த்தா இந்த 3 ராசிக்குள்ளே அவன் மனைவி வராது. உங்கள் அப்பா வரமாட்டார், உங்கள் அப்பாவுக்கு எடுத்து தருவேன், உங்கள் அம்மாவுக்கு எடுத்து தருவேன். இந்த ராசியில் உங்கள் வீட்டில் இந்த 3 நட்சத்திரம் 9 நட்சத்திரத்தில் உங்கள் அப்பா பிறக்கலாம், உங்கள் கணவர் பிறக்கலாம், உங்கள் எல்லாருக்கும் மாறும் ஒவ்வொருத்தருக்கும். அப்போ அப்படி தான் நம்ம நிர்ணயம் பண்ணணும். அப்போ இந்த 9 நட்சத்திரத்தில் பிறக்கவில்லை என்று எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்து வருகிறோம். யூடியூப்பில் கேளுங்க, அதில் விஷயத்தை சொல்லலை. இதே மாதிரி சொல்லிட்டு பார்த்தேன், நான் கொடுக்க நீ ஒரு கிளாஸா, நான் முடிச்சா வைக்கிறேன்னு வச்சுக்க, நீ ஒரு கிளாஸ். அதுக்கு அடுத்து அதை அப்படி எடுக்கணும். பாரம்பரியத்தில் 9 புள்ளி விவரம். ஒரு ராசியில் 9 பாதம் இருக்கு இல்லையா, 9 புள்ளி விவரத்துக்கிட்ட நீங்கள் பதில் தர முடியும். ஆனால் கேபியில் 21 புள்ளி விவரம். அந்த 21ல் 9 கழிங்க, அவ்வளவு விவரங்கள் அங்கே உள்ளே இருக்குது. 21 புள்ளி விவரத்துக்கு நீங்கள் எடுக்கலாம், அங்கே நீங்கள் 9 புள்ளி விவரத்துக்கு தான் எடுக்கிறீங்க. அப்போ எத்தனை கூடுதல் எடுக்கணும், அவ்வளோ வித்தியாசமாக ஓடுது. அதில் நோய் மாறும், அவனுடைய தொழில் மாறும், எல்லாம் மாறும். உங்கள் ஜாதகத்தை கொடுத்துட்டீங்க, நீங்கள் இந்த தொழிலை தவிர வாழ்க்கையில் வேறு தொழில் செய்ய முடியாதுங்கிறது முடிவான முடிவு எடுக்க முடியும், எடுத்து கொடுக்கணும். உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் இந்த தொழில் தான், இதை தவிர நீங்கள் வாழ முடியாது. இந்த நோய் தான், இந்த நோயை தவிர நீ தொட முடியாது. அப்போ என்ன ஆகணும், அந்த நோயை தொடலாம், உங்கள் தொழிலை என்ன தொழில்னு நிர்ணயம் பண்ணி கொடுத்துடலாம். அங்கே பாரம்பரியத்தில் முடியாது, இங்கே கேபியில் முடியும். ஒவ்வொரு ஜாதத்துக்கும் இதுதான் தொழில், இதுதான் நோய், இதை தவிர போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது முடிவான முடிவு. ஏன் அங்கே நம்ம சப்ளாடாக பிரித்து பகுதி வாரியாக பிரித்து அது எந்த 6ஆம் பாவத்தோடு எது கலந்துருக்கு, 10ஆம் பாவத்தோடு எது கலந்துருக்குன்னு பிரிச்சிடுறோம்.
நீங்கள் மொத்தத்தில் 10ஆம் பாவம். அந்த 10 கூடவேன் 10 பார்த்தவன் 10 சாரத்தை வாங்கிடுவேன். உங்களுக்கு எதில் நீங்கள் முடிவு பண்ணீங்க? அது ஒரே கோட்டில் போயிடும். ஏணிப்படியில் இறங்கி மேலே ஏறி அப்படியே ஒரு கோட்டில் போயிடுவோம். அங்கே நிர்ணயம் பண்ணிடும், இதுதான் தொழில், இதுதான் நோய் அப்படிங்கிறத. ஐயா டைம் முடிஞ்சு வச்சுன்னா இங்கே துண்டை தூக்கிடுங்க. புரியுதுங்களா? அப்போ அங்கே கேபியிலுக்கு உள்ள வித்தியாசங்கள் இங்கே 21, அங்கே 9, அப்புறம் அடுத்து 22 இப்படி மாறும். 249 புள்ளி விவரங்கள் கேபியில். அந்த 249ல் 108 கழிங்க, அதுபோக மீதி 141 புள்ளி விவரங்கள் அங்கே எடுக்கலாம். எங்கே இருக்குது? மேசத்தில் தான் இருக்குது செவ்வாய். அதுக்கு அடுத்து இந்த கோச்சார கிரகம் பார்க்குறீங்க இல்லையா? இந்த சனி மகரத்தில் தனுசுலேருந்து மகரத்துக்கு போதான்னு வச்சுக்கிறீங்க. மகரத்தில் ஏற்கனவே செவ்வாய் இருக்குது. உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐயா கவனமாரு, உனக்கு ஆப்ரேஷன் நடந்துடும், செவ்வாய் சனி சேர்ந்துட்டு சனி பகவான் உள்ளே நுழைஞ்சிட்டாரு, உன்னை பிடிச்சி இழுக்க போகிறாரு. கவனமையா, எங்கே இழுக்க போகிறாரு? அதில் சூட்சமம். அந்த செவ்வாய் எந்த டிகிரியில் இருக்கிறார், அந்த டிகிரியை இந்த சனி எப்போ தொடப்படுறார், அப்போ பேசுங்க, அப்போ ஆப்ரேஷன் சொல்லுங்கள், அப்போ தொடுங்க. சனி உள்ள உத்தராட 2ஆம் பாவத்தில் நுழைஞ்சிட்டார். அவன் அவிட்ட 1ஆம் பாவத்தில் இருக்கிறான். அவனுக்கு டச்சு உண்டா? உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆப்ரேஷன். கவனமாக இருங்க, தம்பியோட கவனமாக இருங்க. எந்த கிரகம் எந்த கிரகத்தை எந்த டிகிரியில், அந்த கிரகத்துக்கு ஒரு டிகிரி இருக்கும். செவ்வாய் வாங்குகிற டிகிரி. இவன் உத்தராட 1ஆம் பாவத்தில் ஒரு டிகிரியில் இருப்பேன், 271 நிற்பேன். அவன் அங்கே நிற்பேன். இவன் என்னைக்கு போகிற டியூரேஷன்? ஒரு பாதத்தை கடப்பதற்கு சனி 1 மாதம், 25 மாதத்துக்கு பிறகு அவர் போய் டச் பண்ணுறார். அப்போ பேசு. இப்போ என்ன சனி டச் பண்ணிட்டாரு, எட்டி இருக்கிறாரு, உதைக்க போகிறாரு, பேசாதீங்க. சேர்ந்துட்டார். ஒரு கிரகம் செயற்கையா, ஒரு கட்டத்தில் 4 கிரகம் இருக்குது. அது செயற்கையா இல்லையா என்று நீங்கள் மல்லி கட்டாங்க. இந்த கிரகங்கள் ஒரு கட்டத்தில் உள்ளது, அம்சத்தில் போய் சேர்ந்திருந்தா செயற்கை, அம்சத்தில் செயற்கை இல்லையா செயற்கை இல்லை. 2 கிரகம் சேர்ந்து 4 கிரகம் அம்சத்தில் போய் ஒரு 2 கிரகம் போய் உட்காந்தான், அவன் செயற்கை. இதேப்பா செயற்கையா செயற்கையான்னு மல்லி கட்ட வேண்டாம். அப்படிதான் பார்க்கணுடைய. சனி ஓடி போய் 25 மாதத்துக்கு பிறகுதான் ஒரு பாதத்தை கடப்பதற்கு சனி 1 மாதம், அங்கே 30 மாதம் இருக்கிறாரு. 2 வருடம் 25 மாதத்துக்கு பிறகு அந்த செவ்வாயை சந்திக்கிறார். இப்போ பேசு வேணுங்களா? அப்படி அறிவுபூர்வமாக பேசணும். உடனே சேர்ந்துட்டார் பார்த்துட்டா தவிர்த்து விடுங்கள், பேசக்கூடாது. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து இந்த விம்சோத்திரா தேசம் 120 வருஷம் வருதா? 120 வருஷம் தானே விம்சோத்திரா தேசம் எடுக்கிறோம். அந்த 12 வீட்டுக்கு எப்படி பிரிக்கிறது? விம்சோத்திரா தேசை சிம்பிள், இந்த லாஜிக்கை புரியுதுக்காக சொல்லி 12 வருஷம் 120. அந்த 120ஐ 12 கட்டத்துக்கு எப்படி பிரிப்பீங்க? ஐயா பேசாங்க. 120 வருடத்தை 12 ராசியும் கொண்டாடணுங்க. 12 ராசிக்கு பிரித்தா அந்த 120 கரெக்டாக வரணும். அது எப்படி எடுப்பீங்க? 10 மாதம் இதுக்கு பேர் கணக்கா? ஒரு வீட்டுக்கு 10, அடுத்த வீட்டுக்கு 10, அடுத்த வீட்டுக்கு 10, அடுத்த வீட்டுக்கு அவன் அப்படியே பேர் ரொம்ப அழகாக வகுத்து சொல்லிட்டார். நான் வாய்ப்பில்லை நைனா. 120 வருஷம் வரணுமா? விடையை சொல்லிடுறேன், வரணுமில்ல. 12 வருஷத்துக்கு 120, 12ஆவது 10 வருஷம் சரிதானா? இது ஓகே. இங்கே ஒரே ஒரு இண்டு போட்டுருங்க. நமக்கு 120 வருஷம் கணக்கு வரணுமாமா? மேசத்தில் 7 வருஷம் கேது, 20 வருஷம்
1.5 வருடம் சூரியன். இப்போ இதை கூட்டுங்க. அடுத்த வீட்டுக்கு 3 மாதத்தை கூட்டுங்க. 10 வருஷத்தை கூட்டுங்க. 3 மாதம் இருக்கணுமா? அந்த 3க்கு எத்தனை வருஷம்? இங்கே 1 போயிட்டு பாக்கி 4 தானே இருக்குது ரிஷபத்தில். அது ஒரு 10 கூட்டுங்க. செவ்வாயில் ஒரு 3 மட்டும் 7 கூட்டுங்க. அது எத்தனை வருது? அத்தனை தான். அதுக்கடுத்து மிதனம் இருக்கா? அதில் மிருகசீரிடம் 2 மாதம் இருக்கா? 3 வருடமா? ராகு 18 வருஷமா? சனி எத்தனை வருஷம்? 12 வருஷம். இதை கூட்டுங்க. திருப்பி 4 வருஷம் இங்கே இருக்கா? இந்த 4 எல்லாத்தையும் இந்த மேஷம் ரிஷபம் மிதுனம் எல்லா வீட்டையும் கூட்டுங்க. இப்போ 120 வருஷம் வரும். அடுத்து மகத்திலிருந்து கேட்ட வரையும் முடிங்க. மகத்திலிருந்து கேட்ட வரையும் கூட்டு வருங்க. இது ஒரு 120 வருஷம். அடுத்து மூலத்திலிருந்து மீனம் வாங்க ரேவதி 120 வருஷம். சரியா போச்சா? யாருக்கும் புரியவில்லை என்று நினைக்கிறேன். அந்தந்த வருஷத்தை கூட்டுங்க சார். அடுத்த வருஷம் கூட்டுங்க சார். இந்த கடை வரி வாங்க சார். 120 வருஷம் சார். அங்கே 4 பிரித்தாச்சா 120 வருஷத்தை. அடுத்து மகத்திலேருந்து கேட்ட வரி வாங்க 120 வருஷம். மூலத்திலேருந்து ரேவதி போங்க 120 வருஷம். எல்லாத்துக்கும் 120 வருஷம் வந்தாச்சா? 1 2 3. அப்போ நான் எல்லாவற்றுக்கும் நான் விம்சோத்தரா தசையில் பிரித்து கொடுத்துட்டேன். ஐயா என்ன எல்லாவற்றுக்கும் நான் பிரித்து கொடுத்துட்டேன். அங்கே 120, இங்கே 120, இங்கே 120. அங்கே அசோனிட்டு ஆயில்யம், இங்கே மகம்ட்டு கேட்டை, இங்கே மூலம்ட்டு ரேவை. வீட்டை போய் அங்கேருந்து கூட்டுங்கம்மா. ஒவ்வொரு வீட்டில் ஒரு வருஷம் இருக்கலாமா? அதை கூட்டுங்கம்மா. அடுத்து கூட்டுங்கம்மா. அடுத்து கூட்டுங்கம்மா. அடுத்து கூட்டுங்கம்மா. 120 வந்துடுமா? திருப்பி மகத்திலேருந்து கேட்ட வரையும் வாங்குமா 120 கூட்டுங்கம்மா. அடுத்து மூலத்திலேருந்து கூட்டுங்கம்மா. ரேவதி வரையும் கூட்டுமா 120 ரூபா. எல்லாத்துக்கும் 120 கொடுத்தாச்சு. சாச்சா? சரி. ஒரு லக்கணம் சரியா தவறா என்று பாரம்பரிய ஜோதிடருக்கு ஒரு புள்ளி விவரம். லக்கணம் சரியா தப்பா? இப்போ ஒருத்தருடைய ஜனன நாளிகை 51-40. இதை நாளை ஆக்கணும்னா மொத்தம் 310 வரும். இந்த 310 வந்ததோட அவனுடைய தமிழ் வருஷத்தை கூட்டுங்க. ஆதி இந்த ஜனன நாளிகை இருக்குல்ல, அது அப்படியே நாளியாக்குங்க. ஆமாம், 51-40 அப்படியே நாளியாக கொண்டாந்து அதோடு வந்தது 51-40க்கு 310 வரும். இந்த 310ஓட அந்த நபருடைய தமிழ் தேதி என்ன தேதின்னு பாருங்கள். இந்த ஜாதியுடைய தமிழ் தேதி 8ஆம் தேதி. இந்த 310ஓட 8 கூட்டுங்க. 310ஓட 8 கூட்டுங்க. 318 வரும். இந்த 318 30ஆல் வகுங்க. 10 மீதி 18. ஜனன நாளியை மொத்தத்தில் நாளியாக்குங்க சார். அதோட தமிழ் தேதியை கூட்டுங்க சார். அதை 30ஆல் வகுங்க சார். ஈவும் மீதியும் வரும். இந்த ஈவு 10 மீதி 18. சூரியன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த வீட்டிலேருந்து 10 வீடு வாங்க. 10 வீடு வந்தாச்சு. மீதி இருக்கு இல்லையா, அடுத்த வீடு லக்கணம். அடுத்த வீடு அப்போ 18 ஆக்கிருங்க. நாளிகையை ஜனன நாளிகை நாளியாக்கி தமிழ் தேதியை கூட்டி 30ஆல் வகுத்து மீதி எவ்வளவு, ஈவு எவ்வளவு, மீதி இங்கே 10 வந்திருக்கு. அதை சூரியன் தனுசில் இருக்கிறாரு. தனுசிலேருந்து எண்ணி வந்தால் கன்னி வரணும். கன்னிக்கு மீதி 18 வந்திருக்கு. அடுத்தபடி போடுங்க. துலா லக்கணம் இந்த ஜாத்து. லக்கணம் சரியாயிடுச்சு. லக்கணம் சரி. அப்போ ஈஸியாக லக்கணத்தை போட்டாச்சுல, அந்த மாதிரி அமைப்பு அப்படி போட்டு பார்த்தீங்களா அந்த லக்கணம் சரியாக இருக்கும். ஒரு ஜாதகத்துக்கு 12 ராசிக்கும் உங்களால்
12 வாசல் தான் சொல்ல முடியும். அதுதானே 12 ராசி மேசத்திலிருந்து 4ஆம் இடம் எடுப்பீங்க. அவன் என்ன கிரகம் என்னம்பீங்க, அதை வாசலாக சொல்லுவீங்க. அது அல்ல, 48 வாசல் இருக்கு 12 ராசிக்கும். 48 வாசல். தென்மடல் வீதி, கிளமேல் வாசல், கிளமேலுடைய வீதி, தெற்கு பார்த்த வாசல், இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் 4 வாசல். 48 வாசல் இருக்கு. புள்ளி விவரம் இருக்குது. நானாக தேடி எடுக்க முடியாது. நீங்கள் 12 வீடு தான் எடுப்பீங்க, நான் 48 வீடு எடுப்பேன். அந்த வீடு தான். அந்த வீடை நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுருங்க, அதெல்லாம் இல்லையம்பேன். தரன்னு இழுத்துட்டு போய் நீ எங்கே பிறந்த அங்கே போங்க, அந்த வீடு வாசலாக வரும். அதான உண்மைம்மா. அந்த வீடு இவன் இங்கே இருப்பேன், சொந்த வீட்டுக்காரனுக்கு அது வந்துடும், நாளைக்கு அங்கே போவேன். 48 வாசல் இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். நீங்கள் 12 வாசல் வச்சுட்டு சுற்றுறீங்க. அதுக்கு ஒரு புள்ளி விவரம் இருக்குது. தருவண்டிய நேரத்தில் தரப்படும். கிளமேலோடைய வீதி தெற்கு பார்த்த வாசல், தென்மடலோடைய வீதி மேற்கு பார்த்த வாசல், இப்படி 4 வருஷம். அடுத்த வீட்டுக்கு 4, அடுத்த வீட்டுக்கு 4, இப்படி 12 வீட்டுக்கும் 48 வாசத்துக்கு மறந்துட வேண்டாம். இதே புள்ளி விவரம் எங்கே இருக்குது? 4 வாசல் இருக்குது, 12 வாசல் இருக்குது. எங்கள் கணக்கு பிரகாரம் 6ஆம் வீட்டு செப்பலாடு திருத்தப்பட்ட ஜாத்துக்கு சனின்னு வச்சுக்கிறீங்க. அதான் செப்பலாடு இருக்கு இல்லையா, இந்த செப்பலாடு 6ஆம் வீட்டு செப்பலாடு சனி ஒருவருக்கு நல்ல ட்ரெஸ்ஸை அணிய முடியாது. நல்ல ட்ரெஸ்ஸை இவன் அணிய முடியாது. 6ஆம் வீட்டு சனியாக இருந்தால் நேற்று வச்ச பழையதையும் ஒரு வெங்காயத்தை அள்ளி திம்பேன். இவனுக்கு போடுங்க சாப்பிடுவேன். 3 நாளைக்கு போட்ட சட்டை இன்னைக்கு போடுவேன். கீரையை விரும்பி சாப்பிடுபவர், பழையதை விரும்புவர் கீரை. அப்போ என்னவா, எந்த வேலையும் சுறுசுறுப்பாக இருக்காது. தாமதமான நபர். ஒரு நோய் இவருக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா 6ஆம் இடம் எல்லாம் லேட்டு இல்லை. இப்போ நோய் லேட்டாக ஊரு பூரா காய்ச்சல், இவனுக்கு காய்ச்சல் வராது. இவனுக்கு காய்ச்சல் வந்தால் உடனே விடாது. காய்ச்சல் வந்தால் எதுவும் தாமதம் தானே. அப்போ ஊரு பூரா காய்ச்சல், இவன் தெருவில் தெரிவான். இவனுக்கு தான் வராது இல்லை. ஊரெல்லாம் நின்று வச்சு இவனுக்கு நிற்கலை, வந்தது நிற்கலை. இந்த 6ஆம் வீடு செப்பலாடுக்கு ஒழுங்கான உணவு இல்லை. அவன்கிட்ட வேலைக்கு நான் ஒரு தொழிலாளின்னு வச்சுருங்க, ஒர்க் ஷாப்புன்னு வச்சுருங்க. என்கிட்ட வேலை பார்க்குற அளவுலாம் வங்கலடாக வச்சுருப்பேன். வயதான நபர் தானே, வேலை நபர்கள் வயதான நபர்களாக தான் அங்கே இருப்பாங்க. 6ஆம் வீட்டு செப்பலாடு சனியாக இருந்தால் நீங்கள் 6 கூடிய சனின்னு சொன்னீங்கன்னா இல்லை, உங்களுக்கு 6 கூடிய சனி தான். எந்த லக்கணத்துக்கு 6 கூடிய சனியாக வருவேன்? சிம்ம லக்கணத்துக்கு வருவாரா? 6 கூடிய சனி தானே. அப்புறம் அங்கேயே இருக்கிறத வச்சுருக்க இல்லை. அவன் 2 வருஷத்துக்கு உட்காந்துருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் மாற போகிறேன். இங்கே செப்பலாடா வரணும். வந்தால் இவனுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். ஒரு கேஸ் நடக்குன்னு வச்சுருங்க, 6ஆம் இடம் தானே, வம்பு வழக்கு பிரச்சனை இருக்குன்னு வச்சுருக்கேன். 6ஆம் வீட்டு செப்பலாடா இருந்தால் இவனுக்கு கேஸ் அவ்வளோ ஈஸியாக முடியாது, நீண்டுக்கிட்டே போகும். வாய்தான் வழக்கு தீராது. இந்த 6ஆம் வீட்டு உபநட்சத்திராதிபதி நீங்கள் ஒருத்தர் போய் கடன் கேட்குறீங்க, ஆனால் ஒரு 5000 ஒன்று நல்லா இருந்தேன் பழக்கந்தேன் அப்படின்னு கேட்குறேன். சரி நாளை சாயங்காலம் வாங்கிக்கேன்பேன். நாளை சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடும்பேன். அவன் வீட்டில் இருக்க மாட்டேன், 3 நாள் சென்று தான் வருவேன். கிடைக்காது. அந்த கிடைத்த பணத்தில் பாதிதேன், கிடைத்த பணத்தில் பாதிதேன். கடனும் ஈஸியாக கிடைக்காது. கோர்ட்டு வழக்கு ஈஸியாக முடியாது. நோய் வராது, வந்தால் தீராது. நேற்று வச்சு குழம்பு அள்ளி தின்னுக்கிட்டு இருப்பேன். ஆள் கடந்த சட்டை
ஆடைக்கு முக்கியம் இல்லை. இந்த ஆதாமட்டு சப்பலாடி ஜவுளி கடை போகிறான்னு வைங்க, எடுத்து போட்டு ஆளை பார்த்துட்டு இது எவ்வளோ சார் மீட்ரு? 450. 150 ரூபாய்க்கு இருக்கான்னு கேட்பேன். அதை தான் நான் எடுப்பேன். விலை உயர்ந்த ஆடையை ஜவுளி கடையில் இவரால் எடுக்க முடியாது. அதை தான் தூக்கி பிடி போடுவேன். அப்போ ஒரு சப்பலாடு எந்த லெவலில் பிரியுது? ஆறுக்குடைய சனி அங்கே இருந்தால் நீங்கள் இந்த பாயிண்டில் எதுவுமே சொல்ல முடியாது. ஆக பாரம்பரியமும் கேவியும் பாரம்பரியத்திலிருந்து வந்த வளர்ச்சி நாமந்தேன், வளர்ச்சி பரிமாணந்தேன் இந்த கேபி. ஆனால் இந்த நகைக்கடையில் இணைச்சி வச்சுட்டு அந்த கல்லை தூக்கலாம் பாருங்க, அது கேபி. நீங்கள் கையில் அள்ளி குடிக்கிறது பாரம்பரியம். கெண்டியில் வச்சு குடிப்பேன். இந்த தூக்கு அப்படி தூக்கி அப்படி கல்லை வைப்பேன், அது பாரம்பரியம். நீங்கள் அப்படி இல்லை, 2 கையிலே அழுவீங்க. வித்தியாசங்கள் நிறையா இருக்கு. ஒரு பாயிண்ட்டை, ஒரு பிரச்சனையை, ஒரு தொழிலை, ஒரு நோயை, இன்னும் தொழில் தான் இருப்பாங்கிறது அறுதிட்டு சொல்ல முடியும் என்பதை மண்டக்கரமாக சொல்லலை, கொழுப்பாக சொல்லலை, எடுக்க முடியுங்கிற ஆற்றலை உங்கள் ஜோதிடர் மத்தியில் பேசுகிறேன். நான் ஒன்றும் என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்த நபர் கிடையாது. அப்போ என்ன ஆகுது? அங்கே பொருத்தத்தில் ஒரு இன்ன திசையில் பிறக்க முடியாதுன்னு எடுக்கிறோமா? இந்த திசையில் உங்களுடைய வீட்டுக்காரை பிறக்க மாட்டாருமா? அது பாரம்பரியத்தில். இங்கே கேபியில் எடுக்க முடியாது. இப்போ எவ்வளோ அற்புதம் அங்கே இருக்குது, இங்கே முடியாது. எங்கே நீ இந்த ஜாதகம் எந்த நட்சத்திரத்தில் இவருடைய மனைவி பிறக்க மாட்டார், 3 திசையில் எங்கே சொல்லு? நான் கேபிக்கான முடியாது. அது அங்கே தான். அந்த நீங்கள் எடுத்து கொடுக்குற நட்சத்திரம் இருக்கு பாருங்க, அது அல்ல. நான் ராசி நட்சத்திரம் இந்த திசையில் பிறந்தவங்கள கல்யாணம் பண்ணிடுறாங்க, எழுத்து மூலம் எழுதி கொடுத்து காசை வாங்கி பையில் வைக்கிறேன். யார் வேணாலும் எப்போ வேணாலும் என்கிட்ட ஜாதகத்தை அனுப்பி என்னுடைய திறமையை நீங்கள் பரிசீலிக்கலாம். 1500 ரூபா ஃபீஸ். அங்கேருந்து ஃபோன் பண்ணிவிட்டு ஓசியில் கட்டுறாங்க. ஏகப்பட்ட வேலை இருக்குது. உங்களுக்கு திருத்தப்பட்ட நகல் வரும். எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்காதீங்க. நானும் உங்கள்கிட்ட எதையும் கேட்க மாட்டேன். உங்கள்கிட்ட கேட்டுட்டு என்னங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ரெக்கார்டு பண்ணி 5 மேப் ட்ராயிங் நோட்டில் எழுதி அதை இரவு 10:45 மணிக்கு இங்கே அவங்க வீட்டுக்கு வாட்ஸ்அப்பில் நான் ஃபோன் மேலே ரெக்கார்டு பண்ணி ஒரு 15 நிமிஷம் அதை அனுப்பிச்சி விடுவேன். நானே சொல்லிட்டாருன்னு சொல்லி வீட்டில் போய் ஃபோன் பண்ணிடுறாங்க. ஃபீஸ் 1500. பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அதே ஃபீஸு தான். கூட வாங்க மாட்டேன். 3 நகல் அனுப்புவேன். ஒரு நகல் இந்த மாதிரி நகல் இதை லாமினேஷன் பண்ணி அனுப்புவேன். இன்னொரு அஷ்டவர்க்கப்பரோட 4. நான் ஒரே வரியில் சொல்லிட்டேன், எனக்கு ராசி வேணாம், அம்சம் வேணாம், திரைகாணம் வேணாம், இந்த கட்டம் இந்த தசாபுத்தியும் இந்த இதை மட்டும் என்கிட்ட கொடுங்க. உங்கள் 10 பேரை வச்சு சோசின்னு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா உங்கள் குடும்பத்தில் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆடி மாதம், வைகாசி, சித்திரை இந்த மாதத்தில் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு 4 மாதம் வரும், ஒருத்தருக்கு 3 மாதம் வரும், ஒருத்தருக்கு 5 மாதம் வரும். ஐயா எங்கள் சித்தப்பா நீங்கள் சொன்ன வராரம் ஆடி மாதம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் ஆடி மாதம் நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்களா? நான் அவர் பிறந்த தேதியை சொல்கிறேன். நீங்கள் ஆடின்ட்டீங்க. ஐயா எங்கள் சித்தப்பா ஆடி. சரிம்மா, உங்கள் சித்தப்பா இந்த தேதியில் பிறந்து வருமா? அதை பாருங்கள், அந்த தேதி தான். மாற முடியாது. டெஸ்ட்டு பண்ணிக்கலாம். மாதத்தை சொல்லியாச்சு, இங்கே இதை சொல்லியாச்சு. காலங்கள் உருண்டோடி ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க பையில் தூக்கி வைக்கிறாங்க. எல்லா பாயிண்ட்டும் வாங்கிட்டாங்க. இனி சொல்கிறதுக்கு பாயிண்ட் இல்லை, அதனால் எடுத்து வச்சுட்டாங்க. ஆனால் ஐயா என்ன, ஐயா திறமையான ஆள். ஐயா 10 பாயிண்ட் கொடுத்துருக்கல, 10 பாயிண்ட்டை போய் பாருங்கம்மா. கிடைக்காத பாயிண்ட்டு எங்கேயாவது யூடியூப்பில் போட்டிருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அதுக்கடுத்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். யாருக்கு இப்போ ஒருத்தருக்கு சிம்மத்தில் ராகு, சிம்மத்தில் அவர் கேது சாரத்தை வாங்கிட்டார். ராகு கேது சாரத்தை
கேது ராகு சார்த்தை அப்படி மாற்றி வாங்குறாங்கன்னு வச்சுருங்க. அந்த ஜாதகருக்கோ அந்த ஜாதகருடைய குடும்பத்தில் கண்ணில் ஒரு ஒச்சம் இல்லைன்னா நீ அங்கே வீட்டில் பிறக்கல, நீ வேறு வீட்டில் பிறந்திருக்க. கண்ணில் ஒச்சம். சிம்மத்தில் ராகு இருக்கிறாரு, அது மகன் தாரத்தில் இருக்கிறாரு, கண்ணை நோண்டிப்பிடும். இவனுக்கோ அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ உடன் பிறந்தவருக்கோ கண்ணீர் ஒச்சம் இல்லாமல் அந்த வீட்டை அவர் பறக்க மாட்டார். சில முக்கியமான தவறுகள் துண்டு எடுத்து வச்சுட்டாரு. முக்கியமாக அதுவே மரியாதை. சார் இங்கே நிற்கக்கூடாது, இது தவறு. நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி வந்து நிற்கணும். நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் இங்கே இருக்கிறது எனக்கு என்ன தெரியும்? இங்கே இருந்தாலே இந்த வளவளத்த பேச்சாளர்கள் நிப்பாட்டுவாங்க. அப்போ என்னாச்சு, துண்டு போட போகிறேன், உன் பேச்சை நிப்பாட்டுப்பா நைனா. எப்போவுமே இனிமேல் அடுத்த மீட்டிங்கில் நீங்கள் வந்து இங்கே நின்றுங்க. நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, வளன்னு ஜோதிடமாக பேசணும். இங்கே கம்பராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் இங்கே இடம் கிடையாது. பேசுகிறீங்களா, ஜோதிடத்தை பற்றி பேசுங்க. கம்பராமாயணம் மகாபாரதம் சிலப்பதிகாரம் இங்கே வேலை இல்லை. வந்தீங்களா ஒரு 10 பாயிண்ட் கொடுங்க. நான் 10 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். 540 பாயிண்ட் வீட்டில் இருக்குது. எத்தனை பாயிண்ட்டு? 540. துண்டு போட ரெடி. ரொம்ப மகிழ்ச்சி. என்ன கடைசியில் யாரையும் விட்டுறாங்க, நான் பாயிண்ட்டு சொல்ல போகிறேன். கடைசி வரையும் இருக்கணும்னா இந்த ஜாதகத்தை நகர்த்தாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விதி பிராப்தம் இல்லை. இன்றைக்கி சில பேர் வரல, உனக்கு விதி இல்லை, யார்ட்டும் இதை சொல்லாங்க. அதான் யூடியூப் இருக்க. நான் இதை யூடியூப்பை விரும்புறதில்லை சார். இது பலருக்கு எதுக்கு நம்மளுடைய ரகசியம் பிறருக்கு போகணும். இந்த ஜோதிடம் அழிய போகிறது யூடியூப்பால் தான். இனி நமக்கு வாய்ப்பில்லை ஜோசியம் பார்க்க. வீட்டில் உட்காந்துட்டு 10 பேர் வந்தேன்.